எங்களுடைய பெயர் என்ன? என்ன பேரு? சொன்னமே தெரிந்ததா என்ன? சொல்லு 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 தெரிஞ்சுக்கிறேன். பால பருவம் இல்ல சோழ கோயிலே போல மச்ச வெளியாகி உச்சமெல்லாம் ரூபி இடவேதான் சுப்பதாசி. சுப்புதாசி. ஆமா. ஐ கேட் சடாவட் சொல்லிட்டு போ. என்னுடைய பெயர் என்ன தெரியுமா அண்ணா? 5000 தாசிகளுக்கு அதிகார தாசி, 3000 தாசிகளுக்கு முதலான தாசி. என்னுடைய பெயரோ அப்பு தாசி என்று உரைக்கலாம். நீ சொல்லிட்டு போ. அம்மம்மா சொல்லாயா? சித்திர வடிவமுள்ள சீர்படி அலங்கரித்து மச்ச வெளிகளை உச்சமில்லாத ரூபி. என்னுடைய பெயர் தான் சிந்தாமணி. சிந்தாமணி. அப்படி இருந்தாலும் உங்க தாய் தந்தை யாரு? யார் தெரியுமா? உங்களுக்கு என்ன வேலை? சொல்லு பாப்பா. அண்ணா என்னை பெற்றெடுத்து தாய்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா யாரு? அண்ணா என்னடா அப்படி? ஒத்த புடுக்கா வைக்கலாம். ஓ, தாயார் காந்தாமணி தாசி. ஆமா. தந்தை யாரு? ஐயோ என்னது? என்னது தந்தையா? அப்ப அப்படின்னா என்ன? அப்படின்னா பரோட்டா. அப்பான்னா என்ன, தந்தைன்னா யாரு? அப்பானா நம்மள வளர்த்தலத்த அப்பா. ஐயோ அப்படியெல்லாம் யாரும் எங்களுக்கு கிடையாதுடா. அப்பா இல்லாத பிள்ளைங்களா ஆட்டுனது. உங்க அம்மாவை கேட்டீங்களா இல்லையா? எங்க அம்மாவை கேட்டோம். எங்க அம்மா கேட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க அப்பா யாரா வேணாலும் இருக்கலாம், உங்க அப்பா தாய்புரம் செல்வனா கூட இருக்கலாம். ஐயோ ஐயோ இல்லன்னா உங்க அப்பா தாய்புரா கூட இருக்கலாம், உங்க அப்பா மசாலக்காரா கூட இருக்கலாம். பல்லுக்காரப்பனா கூட இருக்கலாம். எல்லாம் தேவடியாட்டு பிள்ளைங்களா இருக்கு. குழந்தை கவுண்டரா கூட இருக்கலாம். ஆமா ஆமா. எனக்கு அப்பான்னா யாருன்னே தெரியாதுடி. அப்பானா யாருன்னே தெரியாது.
சரி ஆ, நீங்களே என்ன வேலை செய்யறீங்க? நான் கட்டின சீல கசங்கல, ஆமா. வச்ச பொட்டு அழியில, அழியில. வச்ச பூ கலையில, ஆமா. வாரண தலை கலையில, நீங்களே என்னையா வேலை செய்யறீங்க? நாங்க என்ன வேலை செய்யறது தெரியுமா? எங்க வீட்டுக்காரி போனா போதும், களவு வேலைக்கு போனா காலே களவு மூஞ்சியே கலவையாக்குது. நீங்களே என்ன வேலைக்கு தான் போறீங்க? நாங்க என்ன வேலைக்கு போறது தெரியுமா? வேலைக்கு எங்க வீட்டுக்காரி சேர்த்துக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரியா? ஆ. உங்க வீட்டுக்காரி கூட்டிட்டு வர சொல்லு. நல்ல வேலையா இருக்குது. கசுமாலுமா? ஆமா, உங்க சித்தி, உங்க பெரியம்மா, உங்க அக்கா, தங்கச்சி, ஆ. உங்க பாட்டி கட்டல படுத்திருந்தா கூட கூட்ட வர சொல்லு. ஆ. நாங்க பாடி போட்டு கூட வேலை எங்க செஞ்சுக்கோங்க. வீட்டுக்காரி கஷ்டமாக்குற வேலையில செய்ய மாட்டாள. காடு கொத்த போனா இடுப்பு வலிக்குதுங்கிறா, ஆ. கொத்து வேலைக்கு போனா முதுகு வலிக்குதுங்கிறா. அதனால இந்த மாதிரி என்ன உங்க நேக்கு போக்காக்குற வேலையா? ஆமா. ஆ? என்ன கலெக்டர் வேலையா? ஏய், ஐயோ, கலெக்டர் வேலைன்னா ஆ. பேனாவை கையில பிடிக்கணும், கையெழுத்து போடணும், அது போடணும், இது போடணும். கலெக்டர் வேலை எல்லாம் இல்லடா. நர்ஸ் வேலையா? ஏய், ஆ. ஐயோ, நர்ஸ் வேலைன்னா ஊசி போடணும், டாக்டர் கூட தெரியணும், அவங்க கூட தெரியணும். அந்த வேலை எல்லாம் கிடையாது. ஒருவேளை டீச்சர் வேலையாக்குமா? ஏய், ஐயோ, அந்த பிள்ளைங்க கிட்ட ஆறா ராவடி கட்டுறது. ஒருவேளை ஏரி வேலையாக்குமா? ஐயோ, அவன் சட்டி இது வேணும், இவன் சட்டி அவன் எடுத்து எங்க நான் எங்கடா போறது? ஏரி வேலைக்கு தான் இப்ப போயிட்டு இருக்கிறா. ஏன்? அதுவும் போக மாட்டேங்கிறா, ஆ, அதுவும் வலிக்குதுங்கிறா. ஆமா. வேலைக்கு சேர்த்துக்கிறியா? நான் கூப்பிடுறேன். கூட்டிட்டு வர சொல்றா, எல்லாத்தையும் கூட்டிட்டு வர சொல்லு. நாங்க நல்ல வேலை பாத்துக்கிறோம். பணம் எவ்வளவு கிடைக்கும்? பணம் அப்படியே பொட்டி போட்டு நாங்க கொடுத்து அனுப்புறேன்டா. கொடுத்து அனுப்புறேன்டா. என்ன நெருப்புட்டியா? ஏய், பணம் பொட்டி எவ்வளவு வரும் ஒரு நைட்டுக்கு? ஒரு நைட்டு ஆ. ஒரு நைட்டு போனா 1 கோடி ரூபாய். ஆமா, நாங்களும் அப்படியாப்பட்ட வேலையில இருக்கிறோம். நீங்களா சேர்ந்தா எங்க ஒரு வேலையே அப்படியாப்பட்ட வேலை. எங்க வீட்டுக்காரி கூப்பிடுறதா? ஐயோ, போன் பண்ணி வர சொல்லு. உங்க பாட்டி முன்ன வர சொல்லு. 1 மணிக்கு இருந்தா தம்பி. டேய், வெறுப்பு அவுச்ச கொடுத்தா என்னன்ற கொண்டாடா. ஏய், போன் பண்ணி வர சொல்லுடா. பிள்ளார் இங்க போகுது. இளங்கிளிங் இளங்கிளிங் இளங்கிளிங். ஹலோ பிள்ள, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்ன படுத்துக்கிட்டு இருக்கிறியா? ஏய், இனிமேலாம் ஏரி வேலைக்கெல்லாம் போகாது. ஏரி வேலை ஆட்டையெல்லாம் கிழிச்சு போடு. இங்க நான் உனக்கு வேலை ரெடி பண்ணி விட்டேன். ஆமா, கார் வாடகைலாம் எடுத்துக்கிட்டு எங்க அம்மாவே எங்க ஆயாலே எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. எடப்பாடி வந்துட்டு கூப்பிடு. ஏய், வேலை என்ன வேலையாகட்டும், பச்சை பொட்டடியில பச்சை பூ கலையில வேலை அருமையான வேலை. பாட்டி வர சொல்லுங்க. பாட்டிய கிளவி கட்டில வளர்க்குறான், அவளை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிக்கிட்டு வா. எல்லாத்துமே வராங்க. வேலை நான் கேட்டு வைக்கிற வாடி. உங்க கால கூட்டி வர சொல்லு. எல்லாமே வராங்க. இதாத்தான் வேலை கேட்டு வைக்கிற வாடி. ஐயா, வேலைக்கெல்லாம் வர எனக்கு வேற பைத்தியம் பிடிச்ச மாதிரி நாங்க இருக்குது. என்ன வேலைன்னு சொல்லட்டுமா? என்ன வேலைன்னு சொல்லி எனக்கு வேற பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நானுமே பணக்காரன் ஆக போறேன். என் கூட்டுக்காரி வச்சு நான் பணக்காரன் ஆக போறேன். எனக்கு மடிதடியில மடிய கட்டி ஒரு வழி போவறியோ. என்ன வேலை சொல்லுங்க ஐயா? எனக்கு எங்க வீட்டுக்காரி வேற வந்துகிட்டு இருக்கிறாயா, சீக்கிராயா. அண்ணா, எங்க வீட்டுக்காரி வந்தவொடனே நான் வேலை வாங்குங்க. எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? என்ன வேலை?
காதல் சொல்றேன்டா. ஆமா, அந்த வேலை தான். எந்த வேலை? அது வெளியே சொல்லக்கூடாது. ஐயோ ஐயோ ஏன்டா? டேய் இவனுக்கு எப்படியா இருக்குடா? ஐயோ, டேய், எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஏம்மா? எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஐயோ போன் டேய், எடுக்கறானே. சீக்கிரம் வர சொல்லுடா. போடி மூடிக்கிட்டு. அண்ணா எல்லாரும் வந்துட்டாங்க. போடி கண்டார ஓடி. ஹலோ ஹலோ போனை எடாதா கண்ணா. ஐயோ போன் எடுக்க மாட்டேங்க. ஐயோ, போய் விட்டாரா? ஏய் எலப்பாடி வேணா வாயா புதி வர போடி. ஹலோ டேய், தேவூர் பஸ் ஸ்டாண்ட் வர. ஏய் ஓடி புள்ள. புள்ள இங்க வராத புள்ள. புள்ள வேண்டாம் இங்க. ஏய் கொண்டு போடுவோம் உன்னை. ஐயோ இங்க வராத. இங்க வந்தினா இங்கெல்லாம் தேவடி ஆளுங்க இருக்காங்க. பக்கமா வந்துட்டாங்களா? ஏய் அடிச்சு போடுவோம் ஓடி போயிரு. ஐயோ என்னது? என்ன மத்தாலக்கார மண்டாட்டி கூட்டிட்டு வரியா? ஐயோ அவன் செருப்புலயே அடிப்பானே. டக்குனு ஓட்டாடி. ஐயோ நல்லாத்தையும் திருப்பி இங்கெல்லாம் வந்து அவளுக்கு புண்டை நாரி போயிடும். ஏய், டக்குனு வர சொல்றீ. வந்துட்டாங்களா இல்லையாடா? ஓடி அடிச்சே போடும் ஓடி போயிருக்கு. ஏய், உங்க அத்தை யாராச்சும் வர சொல்லடி டக்குனு. என்னது நம்ம வீட்டு பணம் வருதுன்னு நெருப்பு வச்சுட்டியா? ஐயோ ஐயோ ஊடு போச்சே. அடிக்காண்டாரம் வந்துட்டாங்களா? நான் கொண்டேன் எனக்கு மச வச்சு போட்டு. என்ன காருக்காரன் ஆடவு காக்குறானா? அடையா கண்டார ஓடி காருக்காரன் 2 ஓடு வாத்து கழிச்சு விட்டு போயிரு. ஏய், வர சொல்லு டக்குனு. ஏண்டி கண்டார ஓடிங்களா? கொஞ்ச நேரத்துல எங்க வீட்டுக்காரி என்ன வேலையை பார்க்க சொல்லிவிட்டீங்க? ஏங்க இதுதான் எங்களுடைய வேலை. ஆயா வெதுக்கிறீங்க. ஒரு ஆள் போட்டா அவன் செத்து போயிருவாள. டேய், வாயா போட்டு வாயா குடி வந்தா நாங்க பாடி போட்டு கூட வேலை செய்வோம். அண்ணா எங்க பாரு, நாங்க இவ்வளவு டிப் டாப்பா நல்லா விதவிதமா டிசைன் டிசைனா நல்லா தாவணி பாவாடையோட வந்துக்கிறமே. இதெல்லாம் சொந்த தாவணி பாவாடையா இல்ல வாடகைக்கு எடுத்ததான்னு கேக்குறேன் நீ. இதெல்லாம் சொந்ததா? இது எவ்வளவு புழு பணம் வச்சிருக்கிறியா? அப்படி ஆறு எப்படி சீக்கச்சிலுக்கிறா அப்படி? அண்ணா இதெல்லாம் எங்க சொந்த தாவணி பாவாடையா சொந்த நகையான்னு கேக்குறேன். இதெல்லாம் எங்களுடையது கிடையாது. நாங்க நல்லா போய் சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறது. போயிட்டு நல்லா ஒரு ஃபேன்சி ஸ்டோரா பார்த்து ஃபேன்சி ஸ்டோர். ஆமா, அங்க போயிட்டு நல்லா விதவிதமா நல்லா துணி, விதவிதமா தோடு, விதவிதமா நெக்லஸ், விதவிதமா ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லா வாடகைக்கு எடுத்துட்டு வந்து இப்படி எல்லாம் நைட்ல எங்களோட வேலை எல்லாம் நைட்டு வேலை தான். நைட் வேலை, பகல் வேலை எல்லாம் கிடையாது. சரி, அதனால நைட்டு வேலை தான். நாங்க நல்லா மேக்கப் பண்ணிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா ஒரு ஓரமா போய் நின்றா எத்தனை பேர் வந்தாலும் நாங்க எப்படி கூப்பிடுவோம்? நைட்டு வர சொல்ற, பகல்ல எப்படி சிக்னல் காட்டுவேன்? ஏய், பகல் எப்படி தெரியுமா சிக்னல் காட்டுவோம்? ஒரு ஆம்பளைங்க போனா ஃபர்ஸ்ட் இப்படி கை தட்டுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கை தட்டுவோம். எப்படி கை தட்டினாலும் ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, யாரோ போறாங்க அப்படின்னு திரும்பி பாப்பாங்க. எந்த ஆம்பளை இருந்தாலும் திரும்பி பாப்பான். பாப்பானா இல்லையா? இப்படி கை தட்டி சவுண்ட் கேட்கும் போது அந்த ஆம்பளை பாப்பான். பார்க்கும் போது அந்த ஆம்பளை நாங்க எப்படி சாட பண்ணுவோம்? நல்லா இப்படி முன்னாடி முடி இப்படி இறக்கி விட்டுட்டு இப்படி வாங்க, இப்படி முடியை கோதுற மாதிரி வாங்க 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 அப்படின்னு. அக்கம் பக்கங்களுக்கு என்ன தெரியும்? இந்த புள்ள வந்து முடி கோதுறா அப்படின்னு தெரியும். பாக்குற ஆம்பளைக்கு எப்படி தெரியும்? நம்மள வந்து கூப்பிடுறா அப்படின்னு தெரியும். சரி சரி, அது கண்டுக்கிட்டாங்களா? நாங்க உடனே விரல எத்தனை விடுவோம்? கொலாயிலையா? உடனே விரல இப்படி காதுல விட்டு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம். அதுவும் கண்டுக்கிட்டாங்களா வச்சுக்கா, அக்கம் பக்கம் என்ன தெரியும்? சரி, இந்த பிள்ளைங்க காதல பூந்துக்கு சாட்டுக்குது, காதல் நோண்டிட்டு இருக்குது அப்படின்னு அக்கம் பக்கம் தெரியும். பாக்குறவங்களுக்கு எங்க வீட்டுக்காரி போன வாரம் இப்படி தாண்டா காதல் நோண்டிக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரனு போட்டு அதையும் கண்டுக்கிட்டாங்களா? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படி முந்தானி எடுத்து புடிச்சுக்கிட்டு இப்படி காத்து விசிறுவோம். வாங்க வாங்க பாருங்களா, குளிச்சுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாட்டது. ஆமா ஆமா, வாங்க வாங்க பாருங்களா இல்லையா அப்படின்னு கேட்போம். அக்கம் பக்கங்களுக்கு என்ன தெரியும்? ஓ, இந்த பிள்ளை வந்து வேர்க்குதாடுறது காத்து விசிறிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். பாக்குற ஆம்பளைக்கு எப்படி தெரியும்? இவங்க ஒரு இவளாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆமா, அதையும் கண்டுக்கிட்டா நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படி காலை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு கோடி கிளிப்பா வாங்க வாங்க வரீங்களா இல்லையா வரீங்களா இல்லையான்னு கேட்போம். நீங்க 3 பேருக்கு நோவுக்குதுடா. என்னடா நோவு இருக்குது? மானம் கட்டு போயிருவேன். என்னடா 10 போன நோவு இருக்குமா?
ஆட்டண்டா இங்க பா இங்க மாதிரி கண்டோம் போட்டுட்டு உடனே ஆம்பளைங்க எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததும் அதுல பாக்குற பார்வை என்ன நொடிக்கிற நொடிப்பு பிழுக்கிற பிழுப்பு எப்படி பாப்பு தெரியுமா நல்லா வரும்போது நல்லா இங்க பாரு வரும்போது நல்லா கோட்டு சுட்டு பணத்தோட வருவான் போகும்போது கோமணத்தோட ஓடுவான் ஆமா எங்க தொழில் எல்லாம் அப்படியாப்பட்ட தொழில் கொள்ளக்காரன் கொள்ளக்கார நேத்து கூட வந்தா அப்படி 10 மோதிரம் போட்டுக்கிட்டு ஒரு புட்டையில கை 4 ஏக்கரா வச்சிருந்தாரு வாடகை வீட்டுல குடியிருக்கிறாரு ஆமா நாங்கெல்லாம் படுத்தெடுத்து 10,000 கேட்போம் படுத்தெடுத்து 10,000 கேட்பட்டா ஆமா படுத்தெந்திரிச்சே 10,000 ஆமா என்கிட்ட ஓடி இல்ல நான் எங்க போய் கொடுக்கறது சரி அப்படியா இருந்தாலும் இப்ப வந்து நாங்க வந்திருக்கிறோம் எந்த கிராக்கி மோதல அதனால நாங்க இப்ப வந்து ஐயோ கருங்கல் பார்த்து ஆம்பளைங்க பத்திரம் ஊருக்குள்ள தேவடியாளுங்க பூத்துக்கிட்டாங்க இப்ப வந்து எந்த கிராக்கி மோதல அதனால நாங்க செட்டியார் வீட்டுல பந்தாடுறோம் பந்தாடுங்களா செட்டியார் வீதியில இருக்குது கொண்டு வந்துடு